நீங்கள் ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனர் இ-காமர்ஸுங்கிறத யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ப்ராடக்டை அது மூலியமாக மக்களுக்கு டெலிவர் பண்ணும்போதும் ஆரம்பிக்கும் போது கேட்டிங்கன்னா இன்னும் ஸ்பீடாக இருக்கும் உங்களோட க்ரோத். ஸோ ஆன் ஒன் சைட் மீடியாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ராக்மெண்டட் மீடியா வேர்ல்டில் நீங்கள் எப்படி டீப்பாக பெனிட்ரேட் பண்ண போகிறீங்க, லேயர் பை லேயராக நீங்கள் மார்க்கெட் உள்ளார போகலாம் ஸ்ட்ராட்டஜிக்காக திங்க் பண்ணால். ஆன் தி அதர் ஹேண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிற ஆஸ்பெக்டில் எடுத்துகிட்டு எப்படி நம்மளோட ப்ராடக்ட்டை நம்மளோட சர்வீசஸ் எல்லாம் கஸ்டமருக்கு ஆன்லைன்லேயே டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். எல்லா ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸையும் ஆன்லைனில் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும்னா முடியாது. பாசிபிலிட்டி இருக்கிற இடத்துல, உங்களோட ப்ராடக்ட் பாசிபிலிட்டி இருக்கிற இடத்துல அது மாதிரி யூஸ் பண்ணிக்கும் போது பிஸ்னஸ் அடுத்த ஸ்டேஜுக்கு ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் டைனோசருங்கிற ஒரு பவர்ஃபுல் மிருகம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பூமியில் வாழ்ந்திருக்கு. அது ஒரு விண்கல் வந்து உளுந்ததுனால ஹீட் எனார்மஸாக ஜென்ரேட் ஆகிருக்கு இந்த யூனிவர்ஸில். அந்த ஹீட்டை அது தாங்கிக்க முடியாமல், அந்த ஹீட்டில் அடாப்ட் ஆக முடியாமல் அவ்வளோ பெரிய டைனோசரே இறந்து போயிருக்கு. இதில் என்ன ஒரு லெசன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி டைனோசர் பிஸ்னஸ் வேர்ல்ட்லேயும் நிறையா பிஸ்னஸஸ் இந்த டைனோசர் மாதிரி காணாம போயிருக்கு. என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா, சார்ல்ஸ் டார்வின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த குரங்கில் இருந்து மனிதன் வந்தான்ங்கிற கான்செப்டை கொண்டு வந்த சார்ல்ஸ் டார்வின் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் நாட் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆஃப் த ஸ்பீசிஸ் தட் சர்வைவ், த ஒன் விச் இஸ் அடாப்டபிள் டு சேஞ்ச். அதுக்கு என்ன நான் தமிழில் சிம்பிளாக சொல்லணும்னா, வலிமையான உயிரினங்கள் ரொம்ப நாள் வாழ்கிறது கிடையாது. எந்த ஒரு உயிரினம் தன்னை மாற்றிக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறதோ அந்த ஒரு உயிரினமே ரொம்ப நாள் வாழ்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. பிஸ்னஸ்க்கு அது ரொம்ப ரொம்ப அழகாக பொருந்தும். பிஸ்னஸ்க்கு மாத்திரம் கிடையாது, எனக்கும் பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும், நம்ம எல்லாருக்குமே பொருந்தும். நம்ம என்வாயன்மெண்ட் சுற்றி உள்ள என்வாயன்மெண்ட் மாறும்போது நம்ம அந்த என்வாயன்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட அடாப்ட் பண்ணிக்கிற நேச்சரை உள்ளே வளர்த்துக்கல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட லாஞ்சிவிட்டி, நம்மளோட அதாவது எக்ஸ்டிங்ஷன்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம அந்த எக்ஸ்டிங்ஷன்னா என்னென்னா அழிஞ்சு போகிறது. நிறையா உயிரினங்கள் அழிஞ்சு போயிருக்காங்க. பிஸ்னஸஸ்க்கும் பிஸ்னஸ் ஓனர்ஸ், ஆண்டர்ப்ரனர்ஸ் அண்ட் பீப்புள் லைக் மீ அண்ட் யூ இந்த விஷயத்தில் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். நம்ம என்வாயன்மெண்ட் என்ன சேஞ்ச் ஆகிட்டு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளையும் மாற்றிக்கிட்டோம்னாலே அது ஒரு பெரிய வளர்ச்சியை நமக்கு கொடுக்கும். அது ப்ளஸ்ஸாகவும் பார்க்கலாம், மைனஸாகவும் பார்க்கலாம். அதை மாற்றிக்கும் போது அசுர வளர்ச்சிக்கு போகும், மாற்றிக்காமல் இருக்கும்போது அப்படி இந்த சைடு நெகட்டிவாகவும் போகும்.